ஒரிஜினல் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குர்பானிக்காக 2026 குர்பானி பக்ரீத் ஆடுகள் எங்கெங்கே இருக்குது, சேலம் மாவட்டத்தை சுற்றி எங்கே பக்ரீத் ஆடுகள் நல்ல தரமான ஆடுகள் எங்கே இருக்குது, யார் வளர்த்து நல்லபடியாக கொடுக்குறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தெருவுலேயோ உங்கள் ஏரியாலேயோ எங்கேயாவது ஆட்டு பண்ணை இருந்தால் அங்கே ஆடு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, நீங்கள் போடுற வீடியோ விடையும் நம்ம பகுதியில் வேறு சில பகுதிகளில் ஆடுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா அந்த வீடியோவும் சொல்லுங்கள், அந்த பண்ணையோட அட்ரஸ் கொடுங்க, அங்கேயும் போய் வீடியோ போடலாம், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லா. இப்போ நாம் இந்த ஆட்டு பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து பேலூர் போகிற வழியில், அந்த பக்கம் பேலூர்லேருந்து தும்பல் கருமந்தூர் அந்த பக்கம் வந்தால் கூட சரி, நம்ம பேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஒரு 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும், வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். வாழப்பாடிக்கும் பேலூருக்கும் நடுவில் ஒரு ரோட்டில் அத்தனூர் பட்டி அப்படின்னு நம்ம இந்த ஏரியா பேர். இங்கே தான் இந்த ஆட்டு பண்ணை அமைஞ்சிருக்குது. இந்த ஆட்டு பண்ணை நம்ம சேலம் மாவட்டம் ஷஃபிபாய் சேர்ந்தது. அவர் தான் நம்ம குர்பானி ஆடு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஒரு 60 கிலோ 65 கிலோ வர மாதிரியும் ஒரு சில கடை இருக்குது, 70 கிலோ வர மாதிரி 1-2 இருக்குது, அதே மாதிரி 40 கிலோ 50 கிலோ இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பொட்டுக்கடா வேணாலும் பொட்டுக்கடாவும் இருக்குது. இது வந்து நெல்லூர் ஜுடிப்பிலேயே ஓங்கல் ஒரிஜினல் பிரீடுன்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் ஒரு சில ஆடுகள் நானே பாருங்கள், அந்த கருப்பு கலர் மூஞ்சி தெரியுற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த ஓங்கல் பீரியடில் மட்டும்தான் இந்த மாதிரி ரகம் வரும். வெறும் அடிக்கரிஞ்சியாக இருந்தால் மட்டும் அது நிறையா பேர் என்ன சொல்லிடுறாங்க, நம்ம உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கரிஞ்சி நிறையா இருக்கும். கொஞ்சம் நல்லா அதே ஒரு 50 கிலோ சைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் அப்புறம் ஜுடிப்பியாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜுடிப்பி ரகமே வேறு. ஒரிஜினல் ஜுடிப்பி ப்ரீடு கொஞ்சம் நல்லா சூப்பராக கம்பீரமாக பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். அந்த தாடி, அந்த ஒரு தோற்றமே நல்லா கம்பீரமாக தெரியும். அந்த மாதிரி பாய்கிட்ட ஓங்கல் குட்டி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ப்ரீடு ஓங்கல் தான் வேணும், நெல்லூர் ஜுடிப்பி ரகம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாயோட ஃபோன் நம்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தொடர்பு கொள்ளி இந்த பண்ணைக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த ஆடு இருக்குது என்ன எதுன்னு விளவரை கேட்டுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த ஆட்டு பண்ணை எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் கேட்டு கூட அவர்கிட்டே வந்துடுங்க இன்ஷால்லா. खोल खुला है मुझ का அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனூர் பட்டி, இந்த வாழப்பாடியிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரு, பேலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் வருமானா? அது 2 கிலோமீட்டர். அதுவும் 2 கிலோமீட்டர் தானா? இந்த பக்கம் பேலூருக்கும் இந்த பக்கம் வாழப்பாடிக்கும் நடுவில் ஒரு அத்தனூர் பட்டின்னு ஒரு கிராமம். ஷஃபிபாய் ஆட்டு பண்ணை. இதுக்கு முன்னாடி இந்த பண்ண வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், லாஸ்ட் இயரும் போட்டிருப்பேன். இப்போ அண்ணன்ட்ட குர்பானி ஆடு எத்தனை இருக்குதுண்ணா? 50 இருக்குது. 50 ஆடு இருக்குது. 50 ஆடு இருக்குது. ஆடு என்ன வெயிட்டில் இருக்குண்ணா மேக்ஸி? இது 55 கிலோவிலேருந்து 35 கிலோ வரைக்கும் இருக்குது. 55 கிலோலையும் இருக்குது, 40 கிலோ 45 கிலோ 35 கிலோ வரைக்கும் இருக்குது. இப்போ இருக்கிற வெயிட் சொல்கிறீங்களா, இல்லை பக்ரீத்துக்கு அந்த வெயிட் வரும்னு சொல்கிறீங்களா? பக்ரீத்துக்கு வரும் அந்த வெயிட். பக்ரீத்துக்கு அந்த வெயிட் வந்துடும். எத்தனை ஆடு டோக்கன் ஏதாவது போட்டிருக்கீங்களா? 10 ஆடு டோக்கன் போட்டாச்சு. 10 ஆடு இப்போ வெளியில் போயிடுச்சு, பெருசெல்லாம் போயிடுச்சு. இப்போ டோக்கன் போட்டுக்கிறது 10, இன்னும் 40 கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் கொடுக்குறது 40 இருக்குது. ஒரு 10 ஆடு வாங்கி நல்லா பிடிச்சிக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டே போயிட்டாங்களாம். மீது ஒரு 10 ஆட்டுக்கு டோக்கன் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு 30 ஆடு இருக்குமா இப்போ கையில்? இப்போ 40 இருக்கும். 40 இருக்குதும். இன்னும் 40 ஆடு இருக்குது. உங்களுக்கு குர்பானி ஆடு தேவைன்னா வந்து பாருங்கள். இது வந்து நெல்லூர் ஜுடிப்பி ரகம். இது நெல்லூர் ஜுடிப்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓங்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த முக கருப்பு எங்கன்னா சிக்கன் கருப்பு முக கருப்பு இருக்குமே,
ஏய் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது இன்னும் ஆ இது இதா புதிய மண்ணா பா 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 ஏய் பல்லு போடல இன்னும் பண்ணு போல பல்லு போடாத குட்டி தான். ஆமாம். இது பார்த்திங்கன்னா இந்த முகம் கருப்பு. ஆ இப்போ இந்த முகம் கருப்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கல் குட்டி நெல்லூர் ஜுடிப்பி ரகத்துலேயே ஒரு சில குட்டி வருது. ஆனால் இது ஒரிஜினல் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, ஏய் அந்த நாட்டு ரகம் மாதிரி விட்டுருங்கண்ணா. விட்டுக்கலாம். இந்த நெல்லூர் ஜுடிப்பி ரகத்தில் இந்த கிராஸ் ரகம் இல்லாமல் நிறைய பேர் இந்த அடிக்கறிஞ்சியாக இருந்தால் நிறைய பேர் மயிலம்பாடின்னு சொல்லிடுறாங்க ஒரு சிலர். ஒன்று மயிலம்பாடி இல்லைன்னா நெல்லூர் ஜுடிப்பி. ஆனால் ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பிங்கிற ரகத்தில் இருந்து அண்ணன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாரு. இந்த லெவல் இந்த ரகம் இப்படி மட்டும்தான் வரும். ஆமாம் பை இது ஒன்று மட்டும் பிடிக்கும். அண்ணா இந்த நடுவில் இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒன்று பிடிங்க. கொம்பு பெருசாக இருக்குது. நாலாவது பல் வந்து இப்போ தான் சண்டை கடா மதுரை பக்கம்லாம் தனி மவுசு. கொம்பு 2 தடவை இருக்குங்களா? ஒரே ட்ரிப் தான் வரும். ஒரே தான் ஒரு இருக்குது. போடா இந்த பட்டியில் இருக்கிற பார்த்துங்க நிறைய பேர் ஆடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த பட்டிக்கு வந்துடுவாங்க, கரெக்டாக வந்து வாங்கிக்குவாங்க. யாரும் வராதீங்க, இப்போ தான் புதுசாக வரவங்க கண்டிப்பாக பைக் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. எங்கே ஆடு இருக்குது எவ்வளோ ஆடு இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து கேட்டு வந்துடுங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் ஆடு இல்லை, ஆடு வந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப சக்கரமாக போகும். அதே மாதிரி ஒரு பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முன்கூட்டியே வந்து டோக்கன் போட்டுருங்க. ஆல்ரெடி நிறைய ஆட்டுக்கு டோக்கன் போட்டிருக்கு, அதையும் சொல்லியிருப்போம் வீடியோவில். இப்போ சேலம் மாவட்டத்தை சுற்றியும் சரி வெளியிலையும் சரி உங்கள்கிட்ட உங்கள் ஊர்கிட்ட குர்பானிக்காக நல்ல தரமான ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பண்ணை வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட ஆடு இருந்தால் நம்மகிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி மக்களாக நீங்கள் சொல்கிற விலையோடையும் வேறு இடத்துல கம்மியாக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது சொன்னீங்கன்னா கூட ஏற்கனவே சொன்ன மாதிரியே நீங்கள் எங்கே இருக்குதுன்னு ஆட்டு பண்ணை நம்மகிட்ட சொல்லுங்கள். இது என்னுடைய நம்பர் இதில் நான் போடுறேன். இது என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏற்கனவே போட்ட ஃபோன் நம்பர் அது ஆட்டு பண்ணையக்கூடிய நம்பர். இது வந்து என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்ககிட்ட ஆட்டு பண்ணை இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் ஆட்டு பண்ணை இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது, குர்பானிக்கான ஆடுகள் நல்ல தரமான ஆடுகள் இவர் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் ஓகே, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ நம்ம போகிறதுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது மாதிரி எதாவது இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.